வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப். இன்னைக்கு பிக் பாஸ் வந்து அந்த அளவு ஒன்று பரபரப்பாக போல அப்படின்னே சொல்லாங்க. ரொம்பவே நார்மலாகவும் போயிட்டு இருந்துச்சு. நீ நடந்ததுலேயே ரொம்ப காமெடியானதாகவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவை சண்முகி படத்தை நாடகம் மாதிரி போட்டு காமிச்சாங்க. அந்த ட்ராமா யாருக்காக பண்ணாங்க அப்படின்னா ஜூலிக்காக மட்டும்தான். நம்ம போய் சொன்னாங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ராமா பண்ண வச்சிருக்காங்க. அது கமல் சார் நேரடியாக அவங்க கிட்ட சொல்லியும் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓவியா ஜூலி பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஜூலி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை சார் நான் பண்ணது தப்பு தான், நான் போய் தான் சொன்னேன், நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஓவியாவும் ஜூலியும் சமாதானம் ஆகி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓவியா கிட்ட கமல் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க எதுக்காக ஜூலி வந்து கீழே தள்ளி விட்டீங்க, அது ஒரு டாஸ்க் தானே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நானும் என்னோட டாஸ்க்கை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா அவங்க பண்ண எல்லாமே ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரியே பண்றாங்க, அவங்க தப்பு பண்ணாங்கிற கொஞ்சம் உணரவே இல்லை, அதனால தான் எனக்கு வந்து கோவத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பேசியிருந்தாங்க. அவங்க அப்படி வெளிப்படையா பேசினது எல்லாருமே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸ் எல்லாருமே கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் ஓவியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரை இந்த வீட்டில் இருக்கவே சுத்தமாக பிடிக்கல, இங்கேருந்து போயிடணும், எங்க வீட்டுக்கு போனால் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற நிலைமை நான் வந்துட்டேன், அதனால இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணா என்ன வெளில அனுப்பிடுங்க அப்படின்ட்டு தான் நான் ஜூலியெல்லாம் கீழே தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ எனக்கு எல்லாமே நார்மல் ஆகிட்டு நான் இந்த வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோட எண்டிங்ல கமல் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க 5 பேர் சேர்ந்து இந்த எலிமினேட் ஆன 4 பேர்லேருந்து ஒருத்தவங்களை மட்டும் காப்பாற்றலாம், நீங்க யாரை காப்பாற்ற போறீங்க அப்படிங்கறத எனக்கு நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஷோ முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஷோட ப்ரோமோ ஒன்று போட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, எப்பவுமே கமல் சார் நின்று அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ற பிக் பாஸோட ஸ்டேஜ்ல டான்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பல்லாக்கு தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி ஒரு மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவங்க யாரு அப்படிங்கிறது கடைசி வரையுமே காட்டல. எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து எலிமினேஷன் கிடையாது அப்படிங்கறனால, எப்போதுமே எலிமினேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஷோ வந்து கடைசியில ஒரு 1/2 hour வந்து அந்த யார் எலிமினேட் ஆகி வராங்களோ அவங்கள வச்சு நடத்துவாங்க. இன்னைக்கு எலிமினேஷன் இல்லை அப்படிங்கறனால அந்த டைமை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக அங்க வந்து டான்ஸ் ஷோ நடத்த போறாங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா பல்லாக்குள்ள உட்காந்து வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக வந்த மாதிரி இருக்கு. அந்த பல்லாக்கு தூக்கிட்டு வந்தவங்க கண்டிப்பா டான்சர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னால நாளைக்கு ஒரு செம்ம டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கலாங்க. ஒருவேளை அவங்க டான்ஸ் ஆட தான் வராங்களா, இல்ல வந்து புதுசா யாராவது உள்ள கொண்டு வந்து விட போறாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.